ஹாய் கைஸ், வெல்கம் டு மேகலா டைரிஸ். மீதமான இட்லியை வச்சு இன்றைக்கி எப்படி இட்லி மஞ்சூரியன் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை சில்லி போட்டு வைக்கணும். இட்லியை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. லைட்டாக தண்ணி தெளித்து பரட்டிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த இட்லி சில்லியை பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இட்லி சில்லி ரெடி ஆயிடுச்சு. தனி பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இட்லி மஞ்சூரியனுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய், குடமிளகாய், மல்லித்தலை, மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு சின்ன சின்ன துண்டாக எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனில் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இட்லியை பொரித்து வச்சதை எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். टोमेटो சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், பிளாக் பெப்பர், சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி பொரிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம 2 ஃப்ரைலே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ ஊற்றிருக்கிறேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் ஜூஸியாக லைட்டாக கிரேவி டைப்பில் வரும். மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.